கட்டுமான பணியிற்கு திரு மும்பையிலிருந்து வருகை புரிந்திருக்க தொழிலதிபர் திரு சுரேஷ் கண்ணன் காவை அவர்கள் 1,51,000 ரூபாய் நன்கொடையாக அளித்திருக்கிறார். இதுக்கு முன்பாகவே 1,70,000 ரூபாய் அவருக்கு டொனேஷனை கொடுத்துக்கிறார். ஃபர்ஸ்டே 1,70,000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. இப்போ இந்த 1,51,000 ரூபாய் டொனேஷன் இருக்கின்றது. திரு மோகன் கிருஷ்ணா அன்னார் அவர்களை இங்கே சன்னதியின் சார்பாக வருக சார் தமிழ் வருகை புரிந்திருக்கின்ற தொழிலதிபர் சுரேஷ் கண்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த சன்னதி இந்த கட்டுமான பணி 68 வருஷம் ஆச்சு. இந்த கோயில் தொடங்கி 68 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு டெவலப்மெண்ட். இந்த சன்னதிக்கு வருகை புரிகின்ற அனைவருக்கும் எந்த இதுவும் வீண் போறதில்லை. இங்க வந்து போறவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. தவிர்த்து ஒரு இது எப்படி சொல்றேன்னா, இவ்வளோ பேர் வராங்கன்னு காரணம்னா இந்த சன்னதிக்கு ஒரு டைம் வந்து போயிட்டா கண்டினியூவா இருந்து சந்தைக்கு வந்தே இருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் அடுத்த வருஷம் குழந்தையோட வந்து இடத்துல எல்லா வில்லேஜ்லேருந்து தான் நிறைய வர்றது. எம்எல் நகர், எம்இ நகர், நிறைய இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து போனாங்கன்னா கடவுள் அருள் எப்பவுமே கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும் என்று நம்பி திரு சுரேஷ் கண்ணன் அவர்கள் தொழிலதிபர் பாம்பே சில்வேஸ் அவர்கள் இவர் அட்வைஸ் இந்த கோயிலுக்கு இந்த ஏரியாவிலேருந்து போனவர். இந்த ஏரியாவில் எவ்வளோ கோயில் இருந்தாலும் எல்லா கோயிலுக்கும் பெருமாள் கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அங்கே போனார். 27 லட்ச ரூபாயில அம்மன் கோயில் கட்டிக்கிட்டார். இந்த கோயில் இங்க ஆர்டி பிளாக்ல இல்பாச்சம்மன் கோயில் 27 லட்ச ரூபாயில கட்டிக்கிட்டார். இல்ல இங்கிருந்து போனவரு இந்த இடத்த மறக்க கூடாதுன்ற காரணத்துல பாம்பேல சில்வேஸ் மறக்காம ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு பொருளுதவி தந்து அவர் பொருளுதவி வரலாம் சரி, இங்க வந்து போனா போதுன்றது எங்களுக்கு ஒரு வந்து போனா போதும். நம்ம கடவுள் இருக்கோ நம்மளுக்கு இருக்கோ. நீங்களும் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களும் கண்டிப்பா அடுத்த வருஷத்துல இருந்து கேண்டிடேட்டோட வருவீங்க நான் நினைக்கிறேன். எல்லா தாய்மார்களுக்கும் கார்த்திகா டெம்பிள் பக்தாதி பெண் மக்களுக்கும் அந்த வேல்முருகா நினைச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆகணும். இங்கதான் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி சுரேஷனா தெரியுறாரு. ஏன்னா இந்த ஒரு உலகத்துல 10 ரூபாய் செலவு பண்ணனா கூட கோட்டி கணக்கில் வச்சிருவன் கூட கை வர்றதில்லை. அந்த மாதிரி ஒரு நண்பர்ல பாம்பேல இருந்துக்குன்னு பிறந்த நாள் இது என்னுடைய மண்ணின் இது சொல்லிட்டு பாம்பேல இருந்து வந்த அண்ணா இவ்வளவு கோயில் கட்டிட்டு இவ்வளவு சேவை பண்றேன்னா அந்த முருகன் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி சக்தி கொடுத்துட்டு இன்னும் நம்ம கேஜிஎஃப் தங்கவேல 20 கோயில் கட்டுற ஒரு சக்தி அண்ணா கொடுக்கணும்ட்டு நான் கடவுள் நான் வேண்டிக்கிறேன். அப்படியே என்னோட பிரதர் சுனில் சார் எங்க இருக்கிறீங்க? என்னோட பிரதர் சுனில் அண்ணாக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லனா கூட ஆவறதில்லை. இவ்வளோ தாய்மார்களே இந்த கடவுள் சுப்பிரமணிய சுவாமி, கார்த்திகேயன் சுவாமி, இன்னொரு கோயில் பெருமாள் கோயில், இந்த மாதிரி எல்லா கோயில்கிட்ட என்னை கூப்பிட்டு அந்த சுவாமியை ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தனுக்கு நான் சுனில் அண்ணா கூட நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். இவ்வளோ அழகா இருக்கு இந்த டெம்பிள், இவ்வளோ பேரு தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறாரு. அந்த கார்த்திகேயன் டெம்பிள்ன்றது நான் சுனில் சார் எப்போ ஏதோ ஒரு சிம்பிளா இருக்கும்ட்டு நான் வந்தேன். ஆனா இங்க வந்தப்பதான் தெரியும் இந்த கோயில் சக்தி, இங்க இருக்கிற பெரியவங்க சக்தி, அதுலயும் இங்க இருக்கிற சுரேஷ் அண்ணன் சக்தி எல்லாரும் மீறி நம்ம சுனில் சார் இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கிறது. உங்க எல்லாம் பார்த்த ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இன்னும் இந்த ஒரு நம்ம ஒரு கல்ச்சர் இப்படியே முன்னாடி எடுத்துட்டு போனோம். இங்க வர்ற பக்தாதிகளுக்கு எல்லா வசதியும் பண்ணோம். என்னோட கையில ஆகுது கூட நான் கூட உங்களுக்கு பண்றேன். உங்க ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கணும்ட்டு நான் இருக்கு. எல்லாருக்கும் நல்லதாகட்டும். அந்த கார்த்திகேயன் சுவாமி எல்லாருக்கும் நெஞ்ச காரியங்கள்ல நினைவன் ஆகணும். அண்ணதான் சொன்னார் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் நல்லதாகன்ட்டு. நானும் வேண்டுகிறேன் அந்த கடவுளுக்கு என்னோட கேஜிஎஃப் தாய்மார்களை சேவை பண்ற ஒரு சக்தி கொடுக்கும், அந்த பாக்கியத்துக்கு நானும் கண்டுகொண்டே வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டே
வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். விழுந்த இடத்தில் அருதமரம், விழித்த முகத்தில் கந்தர் முகம். நினைத்து நினைத்து துடித்த எனக்கு கிடைத்த முருகனின் அன்பு வரம் கண்டுகொண்டேன். வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா. தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா. இனி நான் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. வலிமையுண்டு, பொறுமையுண்டு. உழைப்பதென்று நினைப்பதுண்டு. உனக்கென்று உழைப்பதென்று நினைப்பதுண்டு. முருகானா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா. ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே. எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே. எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான் சொன்னது உண்மையேடா. படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருமந்திரம். தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருமந்திரம். கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியே செல்வே உன்னை கண்டது போதும் வடிவழகா. கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியே செல்வே உன்னை கண்டது போதும் வடிவழகா. அடியவர்க்கு ஒரு விருந்தே, பிணி பல தீர்க்கும் அருமர